இரண்டாவது கண்ணன் சங்கீதத்தை தெரிந்த பாடல் தான். இயேசு என்ற மீண்டுமாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொல்லி
உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த சத்தியநகரம் சிவப்பு ஜபக்குழுவின் ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் யோசேப்பு பிரசங்கியர் என்பவர்கள். அவருடைய அனுபவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நன்றாக ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தகுதியை அடைந்த பிறகு அவர் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த ஒரு காரியம், அவர்களுக்கு ஒரு சேர் மாதிரி இருக்கிறத படுத்திருப்பாங்க. அவங்க சரீரம் பூமியில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவங்க சரீரம் பூமியில் வீட்டில் இருக்கும். ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். 3 நாள் வரைக்கும் அந்த சரீரம் அசையாமல் இருக்கும். அவங்க அதுக்கு பிறகு அந்த சரீரத்துக்குள்ள வந்து அவங்க இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தாங்க. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவனுடைய அன்பு, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவம், அவர் தந்திருக்கிற ஒரு ரட்சிப்பு, இவை எல்லாவற்றையும் திருச்சபையில போய் சொல்லுங்கன்னு சொல்லி தலைமுறை தலைமுறையாக ஒரு ரிலே ரேஸ் போல தொடர்வோட்டமாக இந்த திருச்சபைக்குள்ளே இந்த அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். திருச்சபையில் இருக்கிற வீடுகளுக்கு தனியாக சென்று அங்கு நாங்கள் காணிக்கைகள் எதுவும் வாங்கிறது கிடையாது. இருக்கிற மக்களிடத்துல இந்த ரட்சிப்பை குறித்து அழுத்தமாக சொல்லி நம்முடைய ஆத்மா விலை மதிக்க முடியாது. இந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சிலுவையின் காட்சியின் மூலமாக நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். இந்த உள்ளம் உருகுவதன் மூலமாக நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு நாம் எப்படி உணர்த்தப்படுவோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அந்த சிங்காசனத்தில் யார் இருப்பான்னு சொன்னா இயேசுதான் இருப்பாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டாரு. பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. திரும்பி இந்த பூமியில மத்திய ஆகாயத்துல தோன்ற போகிறாரு. கொடாக்குடி தூதர்களோடு கூட தோன்ற போறாரு. இதுக்கு நீங்க ஆயத்தப்பட வேண்டும் என்பது இந்த திருச்சபையின் அடிப்படை உபதேசமாக இருக்கு. 2ஆம் முறையாக இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்பட போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நான் நினைச்சோம் கடந்து வந்து ஒரு நாள் ஒரு வாலிப சகோதரர் எல்லாரோடும் சேர்ந்து குற்றாலத்துக்கு குளிக்க போயிருந்தாங்க. அப்படி குற்றாலத்துக்கு குளிக்க போன இடத்துல எல்லாரும் நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. உள்ள குதிச்சு அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு போய் இந்த சகோதரனுக்கும் ஒரு ஆசை, நானும் இதில் விழுந்து குளிச்சா நல்லா இருக்குமே, இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லி உள்ளே குதித்து விட்டான். குதித்தாச்சுன்னா நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதனால தண்ணீர் நல்லா குடிச்சாரு, முங்கி முங்கி எழுந்தாரு. இதை ஒரு கூட போன ஒரு மனிதர் கவனித்து கொண்டிருந்தார். என்ன தண்ணியெல்லாம் குடிக்கான், உள்ள போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி இவர் உள்ள குதிச்சு தவக்கிற தலை உச்சிமுடி பிடிச்சி எடுத்து கரையில் கொண்டு சேர்த்தார். இல்லைன்னா அன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். எங்கள் வாழ்க்கையில அந்த அனுபவம் தான் என்றைக்கோ எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்று வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிற விலை மதிக்க முடியாத ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தான் செய்த தியாகத்தை இலவசமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இந்த ரட்சிப்பை குறித்து எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்து திருச்சபையிலும் சொல்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் சிந்திக்க முடியாது தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 வசனத்தை உங்களுக்கு வைக்கிறேன். 1 கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் ஆயிற்று. பிரிந்து கிடக்கிற மனுக்குலத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொள்வதற்கு என்ன வழி? ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போவதில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாயில்லை. உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த பிரிவினை சரிவு செய்வது எது? ஒரு இரத்தம். இந்த இரத்தம் இணைக்கிறது, இந்த பிரிவினை இணைக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த உலகத்தில் அவர் அனுப்பப்பட்டார். அந்த அனுப்பப்பட்ட நோக்கம் ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காக. இந்த ரட்சிப்பை நான் என்ன முதலாவது சொன்னேன் அல்லவா, ஒரு வாலிபர் தண்ணிக்குள்ள விழுந்து முங்கி எழுப்ப தூக்கி எடுக்கப்பட்டார். இப்படி தூக்கி எடுக்கப்பட்டது தண்ணிக்குள்ள விழுந்தா தூக்கிடலாம், சேற்றுக்குள்ள விழுந்தா தூக்க முடியாது. சேவை இழுக்கும். இந்த உலகம் பாவத்தில் கிடக்கிறது. என் தாயை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி பாவத்துக்கு அடிமை. இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எங்க வாழ்க்கையில இந்த இயேசு விடுதலையாக்கினார், ரட்சிப்பை தந்தார். ஆகியனால ஆண்டவரை நாங்கள் மறக்கவே முடியாது, மறக்க முடியாது. அவர் தினந்தோறும் நினைக்கிறோம். இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ரட்சிப்பை தந்து தேவனுக்கும் நமக்கும் நடுவே இருந்த பாவத்தை தள்ளிவிட்டார். ஆகினால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய விசுவாசத்தை தூக்கிறோம் முடிக்கிறோம் இயேசுவை நோக்கி நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறிவிட்டு, நம்முடைய பாவத்தை உதறிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிறோமா? நல்ல செய்தி இயேசுவை நோக்கி ரட்சிப்பார், அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பார். நோக்கி பார்த்தவங்க ஒருவர் வைக்கப்பட்டு போனாங்க. ஏன் தெரியுமா? இந்த சிலுவையில இயேசு செய்த இன்னொரு காரியத்தை நீங்க சிந்திக்கும் போது, இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை செய்திருக்க. சிலுவையில கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துல 14-15 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். எந்தெந்த காரியங்களாம் குற்றப்படுத்தி கொண்டிருந்ததோ, இதெல்லாம் நமக்கு விரோதமாக இருந்ததோ, நமக்கு பாவம்னு சொல்லி குற்றம் சாட்டி கொண்டிருந்ததோ, இந்த ஒரு இரத்தத்தினால ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி, ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கி, அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து மனிதனால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை அவர் முடித்து காண்பித்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படி நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி இந்த உலகத்துல பாவத்தை போக்க வேண்டும் ஒரு ரத்தம் சிந்தப்படணும். லேவியராகவும் 17 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின் ரத்தத்தில் இருக்கிறது, அதை உங்களுக்கு பாவ நிவர்த்திக்காக பலி கொடுத்தல கட்டளையிட்டேன். அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது உங்களுக்கு பாவ நிவர்த்தி. எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஒரு அருமையான ஒரு முதியவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு சுகவீனம் பலவீனம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்ததுனால அவருக்கு ரத்தம் தேவைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குறிப்புக்குரிய ரத்தம் உறவினர் யாருக்குமே அமையலை. உடனே அந்த பக்கத்து பெட்டில் படுத்திருந்த அந்த வயதானவருடைய பேத்தி வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஏறத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க, பொருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, பொருந்துச்சு. பொருந்ததுன்னு கொடுத்தாங்க, அவர் பிழைச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், சாபத்தை இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள்லாம் தேடி போறாங்க. பாவத்தை மனிதர்கள்லாம் தேடி போறாங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, ஆனால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன்
முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொன்னாங்க உலகத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இளைப்பாறுதல் தேவை. ஆண்டவர் இளைப்பாறுதலை இந்த உலகத்தில் வைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தொடங்குங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை அவருடைய செட்டைகளின் மரங்களை மறைத்து காக்கிறார். எப்படி கோழித்தின் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கள்ளப்பிராந்து பறந்து வரும்போது அதை காப்பாற்றுறதோ அதே போல காப்பாற்றுகிற ஆண்டவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறாமா. ஆண்டவர் இந்த உலகத்தில் இனி மகிமையிலே வரப்போதுதான் முக்கியமான ஒரு காரியம். அன்றைக்கு அவரை சந்திக்க ஆயத்தமா? இயேசு கிறிஸ்து வருகிறார், வருகிறார், வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார் அதிசீக்கிரமாய், அதிசீக்கிரமாய், அதிசீக்கிரமாய். இயேசு கிறிஸ்து வருகிறார் அதிசீக்கிரமாய். சந்திக்க ஆயத்தமா? இது ஆவியானவர் கேட்கிற கேள்வி. இந்த கேஸ் வந்தா யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும்? யாரெல்லாம் கரை தீர வேண்டும் இல்லாமல் மாசத்துக்கும் பழையதுமான ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தற்சபையில் வந்த உடனே ஒரு பாவரிக்கை ஜெபத்தை சொல்லுவாங்க. இந்த பாவரிக்கை ஜெபத்தை சொல்லும் போது தப்பி போன ஆடுகளைப் போல அவர்கள் தன் வழியை திரிந்து போனோம். ஆனாலும் சொல்லி ஆண்டவரத்தில் இறக்கத்துக்காக கெஞ்சுகிற ஒரு காரியம் இருக்கு. இந்த பாவத்தை வேற யாரும் மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கே அதிகாரம் உண்டு. ஆகினால் அகத்திய முனிவர் சொல்றார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் முடியலாமல் குவலயத்தில் தானதித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்கள் நிறுத்திவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே. இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு உட்பட்டவர் யார் என்று சொன்னால் இயேசு. வானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். பரலோகத்தை குறித்து அறிந்தவர். பரலோகத்தை இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை அழைத்து செல்வேன். வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் ஆண்டை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டிருந்தாங்க. வயிற்றுல கட்டி சுகவீனம் பலவீனம் தாய் தாப்பை எத்தனையோ இடத்துல காமிச்சாங்க. ஆனா சுகம் கிடைக்கல. கடைசியில் வேலூருக்கு போனாங்க. அங்க ஆபரேஷன் பண்ணணும். ஒரு வேலை சுகம் கிடைக்கலாம். என்ன சொல்றீங்க? கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆனா ஆத்மாவில் அவங்க நல்லா இருந்தாங்க, ரசிக்கப்பட்டிருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் கண்ணீரோடு வெகு மனத்தாழ்மையோடு சொன்னோம். தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை குறித்தும் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த அப்போஸ்தலன் பவுல் எனக்கு திருச்சபையில் பிரயோஜனமான காரியங்களை சொல்லுவதற்கு தேவன் உந்தி தடுக்கிறார். அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல இருக்கிற ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காரணம் எசேக்கியேல் 22 சொல்றாரு. அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 44:33 பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் தீட்டானதை குறித்தும் தீட்டல்லாததை குறித்தும் அவளுக்கு வித்தியாசத்தை காண்பித்து சொல்ல வேண்டும். திருச்சபைக்கு வரும்போது எது பாவம், எது பரிசுத்தம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்ய நடப்பிக்க ஒன்றும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. இந்த வாலிப தங்கச்சி சுத்திகரிக்கப்பட்டிருந்தாங்க. சுத்திகரிக்கப்பட்ட உடனே ஆப்ரேஷன் பண்ணி பலவீனம் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு உடம்புடின்னு சொல்றீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்கும், கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. வர்ற வழியில் நாசரத்தில் லூக்கா ஆஸ்பத்திரியில் வைத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. போய் ஊழியக்காரங்க போய் பார்த்தாங்க. தங்கச்சி தோத்திரமா, எப்படி இருக்கா? அன்னை தோத்திரம் அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் என்னுடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கேன், ஆத்மாவில் நல்லா இருக்கு. கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர் வர ஆரம்பிச்ச பரலோகத்துக்கும் பூமிக்கு ஒரு ஐக்கியம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? போக்கிரிகள் புரளிக்காத போய் ஓடிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காத போய் ஓடிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தீங்கி அழுவாரே, தீ
தியங்கி அழுவாய். இந்த சகோதரி அப்படி இல்லை. ராஜ்யத்துக்கு போக போறேன், தேவனுடைய ராஜ்யத்துல மகிமைக்குள்ள போக போறேன். மேகங்கள் நடுவே வாழ்விறக்கோ, பூதங்கள் பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரவன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். ஒரு பாட்டியமாக இருந்தாங்க. இந்த பாட்டியமாக அன்பினகர் சொந்தவர் என்னோடு வேலை பார்த்து கொண்டிருந்த அருமையான சகோதரன் அந்த இடத்துல அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போவாங்க. இப்படி ஊழியத்துக்கு போகும்போது அந்த பாட்டியை சந்திச்சு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னு சொன்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு உயிர் வந்துட்டு அவங்க திரும்பி பழச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்களா. இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, நான் மரித்த பிறகு பாதாளத்துக்கு போயிட்டேன். பாதாளத்துக்கு போனோடனே நான் வழிபட்டு வந்த தெய்வத்தை நோக்கி கெஞ்சினேன். நான் ஒன்னிதானே வழிபட்டேன், என்னையே அந்த பாதாளத்தில் கொண்டு போட்டிருக்கு, எனக்கு அந்த சொர்க்கத்தை தான். இந்த ஆவி வந்து சொல்லிச்சான், சொர்க்கத்தை என்னால் தர முடியாது. சிலுவைக்கு பார்த்தா சிலுவையில் மரித்தவர் தான் சொர்க்கத்தை தர. இந்த பாட்டிக்கு திருப்பி உயிர் வந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் உயிரோடு வந்துட்டியா, இப்போ நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுகிட்ட கேட்டீங்களா, பாவம் மன்னிக்கப்பட்டீங்களா? இல்லை, எனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. இப்படித்தான் உலகம் இருக்குது. கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து தாகம் தாகம் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஜீவனை பெற்றுக்கொண்டோமோ, திருடும் திட்டம் கொல்லும் அடிக்கும் அது வேறொன்று போறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி இருக்கிறாரே. நித்தியம் ஒன்று இருக்குது, ஒரு அழிவு ஒன்று இருக்கு. பாதாளத்தில் ஐஸ்வர் வேதனைப்படுகிற போது ஒரு சொட்டு தண்ணி அந்த லாசரு தன் விரலின் நுனியிலே தொட்டு எனக்கு நாவு எப்படி சொல்லி கதறும். பாதாளத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பாவமே செய்ய மாட்டீங்க, மனம் திரும்பிடுவீங்க. ஏன்னு சொன்னா பாதாளம் பயங்கரமா அக்னி கடல், அக்னி கடல் கூட தள்ளப்படுகிறது. பொக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, பொக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே. தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே. அக்னி கடலுக்குள்ள பலவர் தப்பு பயமுறுத்துறக்கா சொல்லல. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாம நமக்காக பாடுபட்ட ஆண்டு நோக்கி பார்க்காம மரண நதிக்கு இழுத்துட்டே போகுது, மரண நதி இழுத்துட்டே போகுது, மரண நதி இழுத்துட்டே போகுதுமா. அம்மா, நம்ம எந்த வழியில இருக்கிறோம்? எதிர்த்து போராடுகிறோமா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் உண்டு. ஆவி மாம்சத்துக்கு வர, மாம்சம் ஆவிக்கு வர போராட்டம் உண்டு. வெற்றி பெற இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் தானே ஜெயம் கிடைக்கும். வெற்றி பெற்றிருக்கிறோமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்வான். ஒரு நாள் சென்னையில் ஒரு நடந்த ஒரு காரியம் பேப்பர்ல இருந்துச்சு. நல்ல மழை பெஞ்சிருந்து, மழை பெஞ்சிருக்கும் போது ஒரு 4-5 பேர் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, இவங்க தண்ணிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க யோசனை, எதுக்கு நாய் இப்படி குலைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அருமையானவர்களே, இவங்க கால் எடுத்து தண்ணிக்குள்ள வைக்கிறது நாய் உள்ள போய் சாடி நடந்தேன்னு தெரியுமா? அந்த தண்ணிக்குள்ள மின்சாரம் இறங்கிருந்து இந்த நாய் பஸ்பமாயிட்டு எரிஞ்சு போச்சு. அப்படிதான் யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த நாய் செத்து போச்சு, உள்ள மின்சாரம் இருக்கு, கால் வச்சாங்க. எச்சரிப்பு, மாடு முட்டை வருதுன்னா மாடு தானே முட்டை வருதுன்னு இருக்குமா? மாடு, பாம்பு தான் கொத்த வருது, பாம்பு சாதாரண சொல்லுமா? பாம்பு பாவம் பயங்கரமானது, பயங்கரமான பாவம். மரண நதி வேகமாயும் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும்
சோக்கு நட சொகுசு நட எல்லாம் ஓட்டுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் ஓட்டுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. மாயான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மகிமையை சொல்றோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மகிமை. அந்த வாலிப தங்கச்சி மகிமை காண்கிறான். தேவதூதர்கள் வந்துட்டாங்க அழைச்சிட்டு போறதுக்கு. அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, இன்னொரு பாட்டியம்மா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது. பாட்டி, எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம், பாவம் மன்னிக்கப்படனா இயேசு கிட்ட போகணும். அவர் தான் பாவத்துக்காக பலியாக இருக்காரு, ரத்தம் செஞ்சு இருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறாரு. அவருக்கு விரும்பப்படுத்த ரூபம் இல்ல, நமக்காக அந்த பாட வேண்டார். நாம் எல்லாரும் அவரும் தன் வழியே போனோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நம்முடைய பாவங்கள் எல்லாமே சுமந்து சென்றாருமா. ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல சுமந்து சென்றார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். பிந்தையாக கட்டினாங்க. அண்ணன் காய்கறிகளாக கொண்டு போய் நிறுத்தி ஞான விசாரணை, சிகப்புங்கி கொடுத்து பரியாசம் பண்ணி துப்பி ஞான தரிசனியால் சொல்லும். வாரினால் அடிச்சாங்கம்மா, யோசிக்கிறோமா? வாரினால் அடிச்சாங்க, ரத்தம் வர ரத்தத்தோடு சிலுவையில் சுமந்து கொண்டு போய் கொல்கதாமேடும் சொல்லப்படுற இடத்துல கள்ளர்களுக்கு மத்தியிலே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தோங்கினார். அவர் ஜீவனை கொடுக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாய் மேலிருந்து கிழிந்தது, கீழிருந்து கிழிந்தது, மேலிருந்து கிழிந்தது. புதிதும் ஜீவன் மார்க்கத்தை திறந்து வைத்து விட்டார். உலகத்தில் பரிந்து பேசுகிறார். மாந்திரும்பி இருக்கிறோமா? ரசிக்கப்பட்டிருக்கிறோமா? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்களும் புறம்பே இருப்பாங்க. 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 9, 10, 11 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆச்சரியப்படத்தக்கதாய் வரும்போது அவர் எல்லாருக்கும் எல்லாருடைய பார்வைக்கும் அவர் அதிசயம் உள்ளவராக இருப்பார், அற்புதமானவராக இருப்பார். தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருக்கும் ஆக்கினை செலுத்துவதற்கு வரும்போது அப்படிப்பட்டவராக இருப்பார். பரிசுத்தவான்களா வந்திருப்பாங்களாம், தேவதூதர்களா வருவாங்களாம். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க நித்திய ஆக்கினைக்கு கடந்து செல்வாங்க. அந்த கூட்டத்தில் சேர்க்க முடியாது. நீங்களாகி ஏன்னு சொன்னா, ஒன்னாப்புலேருந்து ப்ரமோஷன் பண்ணும்போது பாஸ் ஆனவங்க 2ஆவது போவாங்க, ஃபெயிலானவங்க இருக்காங்க. அப்போதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, நான் பாஸ் ஆன போயிருப்பேனே, 7ஆவது 8ஆவது பாஸ் பண்ணா ஃபெயில் ஆகிட்டு எவ்வளவு துக்கமா இருக்கும். கடைசியில் ஒரு மாம்சம் ஒரு வழி துக்கித்து ஐயோ போதனத்தை வெறுத்தனே, கடிந்து கொள்ளும் மனம் அலட்சியம் பண்ணினதே. இன்னைக்கு எச்சரிப்பு கடந்து வருது. ஆவியானுடைய வேலையா தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதுதான். இந்த பாட்டியம்மா என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை கேட்கல. கடைசியில் சாது சுந்தர் சிங் சொல்லியிருக்கிற அந்த புஸ்தகத்துல ஆவிக்குரிய கண் திறக்கும் போது, இந்த மாம்ச கண் இருக்கும்போது மாம்சத்துக்குரிய காரியமும் தெரியும். இந்த ஆவிக்குரிய கண் திறக்கும் போது இந்த முடிவிலே மாம்சம் உருவழியும் போது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த பாட்டியம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்காங்களே, கெட்டி கொண்டு போக வந்து பயமுறுத்துறக்கா சொல்லல. வாழ்க்கையின் முடிவு மகிமையாயிருக்க வேண்டும். சேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போது பிதாவாகிய தேவனுடைய மகிமையை கண்டார். இயேசுவானவர் எழுந்து நின்று பிரகாசமாக இருக்கிற மகிமையை கண்டார். ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஜீவன் கடந்து சென்றது. நிறைய சொல்லலாம், முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறார். ஆண்டவர் 2வது முறையாக வரப்போகிறார். அவர் நமக்கு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பூலோகத்தில் உள்ளவைகளும்
பரலோகத்திலும் அவரை இணைத்துக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அது மட்டுமல்ல, உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. ரட்சிப்பதும் பிரியம். உலகத்தை ஆத்தனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அவருடைய விருப்பம் என்ன? திருச்சபையில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இயேசுவுக்காய் எல்லா பாடும் என்றும் சகிக்க, இயேசுவுக்காய் எல்லா பாடும் என்றும் சகிக்க, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். துள்ளி சாடி பாட முடியுமா? இயேசு வரும்போது பாவம் இல்லைன்னா நமக்கு இயேசு எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். மணவாள வரும்போது ஊருக்கு வெளியே வெடிபடுவாங்க. வெடிபடும்போது வெடி சத்தம் கேட்கும். வெடி சத்தம் கேட்டவொடனே மனம் விட்டாருன்னு வச்சுவாங்க, மணவாளம் வந்துட்டார், ஆயத்தப்படுவோம். வெடி சத்தம் கேட்குதுமா, யுத்தங்களின் செய்திகளும் கேட்கு, பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய சொல்லலாம், முடிக்க வரும்போது கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கோடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே. ஜீவ புஸ்தகம் திறக்கும் போது பேரில் சொன்னா வேதனையா இருக்கும். உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆஃபீஸில் போய் சொல்ற பதிகிறாங்க, இந்திய பிரஜைங்கிறதுல சேர்க்கப்படுது. என்றைக்கு ஒரு பாவி மறுபடி பிறக்கிறாங்களோ அன்றைக்கு பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அந்த பெயர் எழுதப்படுது. இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக உலகத்துக்கு வரும்போது ஆவியானவர் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பார், பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார். ஏன்னு சொன்னால் பரலோகம் பரிசுத்தமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு வாலிபன் இந்த திருச்சபையில் வாழ்ந்துட்டு கடைசியில் நரகத்தில் போயிட்டான். நரகத்தில் போய், ஐயோ இந்த திருச்சபையில் நல்ல தவறாம கொடுத்து போறனே, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, எனக்கு பரலோகம் தாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். விடலை. ஆண்டவர் இறக்கம் காமிச்சு அவங்க கூட்டுவாங்க, பரலோகத்தில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு விட்ட உடனே பார்க்குற பரலோகம் பிரகாசமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் தூய்மையா இருக்கிறாங்க, யாருமே அசுத்தமா இல்லை. பரிசுத்தமாக்கப்பட்டவங்க இங்கே இருக்கிறாங்க. பார்த்தவங்க எங்கே இருந்தவனே தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னை பார்க்கிறான், அழுக்காக இருக்கிறான். அவனுடைய வஸ்திரம் அழுக்கு நிறைந்ததா இருக்கு. எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாம்னு பார்க்கிறான், இருக்க முடியல. அவனே பாதாளத்துக்கு குதிச்சுட்டான். அவன் தன் வரிசையிலே நிறுத்தப்படுவான். என்ன சொல்ல போறீங்க? இது ஒரு சந்திப்புன்னு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். பரலோகம் ஒன்று இருக்கிறது, பாதாளம் ஒன்று இருக்கு. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழையால் சர்வம் ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். அப்படியே இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு நம்முடைய ஆத்மாவை குறித்து ஆராய்ந்தார். சுபாவத்தை கண்ணாடியில் பார்த்து அப்படியே போகிறவர் சொல்லப்பட்டது. மனம் திரும்பாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். அதை சரி செய்ய வேண்டாமா? திருச்சபையில் வந்து ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அக்கறைப்படுத்தி சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு மருத்துவர் தன்னுடைய கடனை முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறவர்களை ஒரு நாய் அடிபட்டு கிடந்தது. இந்த நாயை தன்னுடைய டிக்கில தூக்கி போட்டு மருத்துவம் செய்து அதை காப்பாற்றி அனுப்பிவிட்டார். இப்படி காப்பாற்றி அனுப்பப்பட்ட நாய் சந்தோஷமாக போய்விட்டது. சில நாட்கள் கழித்து தன்னுடைய வீடு தட்டப்படுது.
அவர் திறந்து பார்க்கிறாரு. அவர் காப்பாற்றின நாய் இன்னொரு நாய்க்கு அடிபட்டு கிடக்கிறத காமிக்குது. இவர் போறாரு சந்தோஷத்தோட, அந்த நாயை குணப்படுத்தி விடுறாரு. ஆண்டோடைய பக்கம் வரும்போது குணப்படுத்தி விடுவாருமா, குணப்படுத்தி விடுவார். குணப்படு பாவின்னு சொல்லி இந்த திருச்சபையில நமக்கு ஒரு சத்தம் இருக்கு. தெரியாதுன்னு சொல்ல முடியாது, மனம் திரும்பணும்னு சொல்லி எனக்கு சொல்லலன்னு சொல்லி சொல்ல முடியாது, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கைக்கு இருக்குங்கிறது யாரும் சொல்லலன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பாவம் மன்னிக்கப்படாம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆவியானவர் தெளிவா சொல்றாரு. பாவத்தை அறிக்கை செய்வீங்களா? பாவத்தை அறிக்கை செய்வீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் சொல்லுங்க, அவர் தான் மன்னிக்க முடியும். அந்த பாட்டியம்மா கடைசியில யாரெல்லாமோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, யாரும் காப்பாற்ற முடியும். சுவிசேஷத்தை சொன்ன அந்த சகோதரனை பார்த்தேன், தம்பி பாட்டியை காப்பாத்து. பாட்டி சொன்ன இயேசுதான் காப்பாற்ற முடியும், வேற யாரும் காப்பாற்ற முடியும். நீங்க இயேசுட்ட கேட்பீங்களா? இயேசுவே நான் பாவம் செஞ்சிருக்கேன், பாவத்தை மன்னிங்கன்னு கேட்பீங்களா? காலமோ சொல்லுதே வாலிப மறைவுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் வீணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். சிலுவை நோக்கி பாருங்கம்மா. சிலுவைக்கு சென்றாச்சுன்னா ஆண்டவர் சொல்லிருக்கு, என்னிடத்துல வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுறல. மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ நேசிக்கின்றாயா? இந்த பூமியை நேசிக்கிறையா? உலகம் மாமிசம் பிசாசு வஞ்சித்துக்கிட்டே இருக்கும். ஆவி ஆத்மா சரீரம் பிழைக்குன்னு சொன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அந்த நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் எடுத்த திருச்சபையில இணைக்கப்படும் போது திருச்சபையில இணைக்கிறோம். அதே போல மறுபடியும் பிறக்கும் பொழுது பரலோகத்தில் இணைக்கப்படுகிறோம். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பத்துள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அதான் மகேஷ்கார் அவங்களுக்கு கலாகாரத்தில் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில வியாதிப்பட்டாங்க, மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் அந்த மாதிரி தான் வந்தாங்க. எவ்வளவோ பெரிய மாளிகைலாம் எனக்கு இருக்கு, ஆனா ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு வச்சிருக்காங்க. எத்தனையோ விதவிதமான வஸ்திரங்கள் இருக்கு, ஒரு சின்ன ஆடையை தான் எனக்கு போட்டிருக்காங்க. எத்தனையோ மாடலான செருப்பு இருக்கு, ஒரு சின்ன செருப்பு தான் போட்டிருக்காங்க. 5 அடி நிலம் தான் எனக்கு சொந்தம். பிரார்த்தனை செய்ய வந்து சொன்னவங்க உண்மை. உலகத்தின் முடிவில் ஒன்றும் கிடைக்காது. கழுத்துல காதல கிடக்கதை காத்துட்டு விட்டுருவாங்க. உலகத்தின் மாந்தரே கலங்காது மாறுமே, இயேசுவை அண்டினால் கிளேசங்கள் மாறிப்போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள்,